ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். என் பேர் தஸ்லிமா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பிரைட் அட்டென்ட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து அவங்க பையன் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு மேக்கப் போட என்னை கூப்பிட்ருந்தாங்க. அதனால் நம்ம போகிறோம். நேற்று நம்ம திங்ஸ்லாம் எப்படி எடுத்து வச்சோன்றதை பார்த்துருப்பீங்க ப்ராப்பராக. இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதோட சுடு தண்ணி எப்போவுமே நான் குடிப்பேன். குளிச்சுட்டு கொஞ்சம் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன். என்னென்னா, நான் பிரைட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக என்னென்ன திங்ஸ் வேணும், என்னென்ன இது வேணும் நோட்ஸும் எடுத்துப்பேன். நம்ம ஏதாவது மறந்துட்டு போகிறோம். அது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். எனக்கு எது தேவையோ ப்ராப்பராக அதை வச்சு முடிக்கிற அளவுக்கு நான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா இந்த லொக்கேஷன் ரொம்ப லாங், எனக்கு ஒரு 3 hours 4 hours ட்ராவல்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் பார்த்து தான் எடுத்துகிட்டு போவேன். நான் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸ் ஒன்று, பேக் ஒன்று, பின்னாடி மாட்டுற பேக் ஒன்று அப்படிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ட்ரைபாட் இருக்குது, இன்னும் ரிங் லைட் இருக்குது. நம்ம வந்து கேப் அந்த மாதிரி போகிறோன்னா பெட்டராக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பஸ்னாலாம் செட் ஆகாது. அதனால் அப்படி கொண்டு போக மாட்டேன். எந்திரிச்சோட ஹேரை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு என்ன நம்மளுக்கு ட்ரெஸ் வேணுமோ அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுடுவேன். எடுத்து வச்சுட்டு ஹேரை மசாஜ் பண்ணிட்டு, எனக்கு நைட் ப்ரைடுன்னாலே நைட்லாம் தூக்கம் வராது. ப்ராப்பராக பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரைடு மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா ப்ராப்பராக பண்ணணும், எல்லாமே அந்த யோசனையிலே இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எழுந்திரிச்சிடுவேன். நம்ம கரெக்டாக சொன்ன டைமுக்கு அங்கே இருக்கணுன்றது தான் பார்ப்பேன். அதுவும் நான் இந்த ப்ரைடுக்கு நான் ரொம்ப சீக்கிரமாக தான் எழுந்திரிச்சேன். ஆனால் அவங்க சொன்ன டைமுக்கு நான் போயிட்டேன். நான் வந்து நினச்சேன் ஒரு 10 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிடுவேன்னு நினச்சேன். போனது 1 மணிக்கு தான். ஏன்னா ரொம்ப அன்றைக்கி ட்ரெயின் இல்லை, நிறையா ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. போக வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கடுத்து ப்ரஷ் பண்ணி முடிச்சோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் எப்போவுமே ஒரு நிமிஷம் நல்லா பண்ணணும், டீப் கிளென்ஸாக பண்ணணும். பண்ணி முடித்த பிறகு ரொம்ப பெருசாக மேக்கப் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து நார்மலாக ஒரு டவல் வச்சு தொடச்சிக்கிட்டேன். தொடச்சி முடிச்சோன்னே இந்த வீடியோவில் ஏன் இதெல்லாம் காட்டுற, ப்ரைட் அட்டென்ட் பண்ணுறது தானே ப்ரைடை காட்டு அப்படின்னா, ப்ரைடை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை நான் இங்கே இருக்கும்போது சொல்லி தான் நான் ஏதாவது அவங்கள்ட்ட பேசியிருப்பேன். இல்லை நான் போயே இருக்க மாட்டேன். நான் வீடியோக்காக தான் ப்ரைடே போகிறது. ஏன்னா என்ன ரீசன்னா, நான் பேமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிறேன். எனக்கு ஒரு வீடியோ கிடைக்குன்றனால தான் நான் வந்து பேமெண்ட்டு லோவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், ஃபேஸு காட்டாட கூட பரவாயில்ல, ஹை மேக்கப் காட்டலாம், பின்னாடி ஹேர் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே பண்ண முடியல. ஹேர் இது கூட ஓகே, அதுவும் வேணான்னாங்க. நான் ரொம்ப இது பண்ணி அம்மா இது பண்ணாங்க. ஃபேஸை சுத்தமாக காட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா வீட்டில் வந்து வேறு யாருமே இல்லை அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. நான் பார்த்துக்கிட்டு ரொம்ப ப்ராப்ளமெண்ட்டாக இருந்தது. இந்த ட்ரெஸ் போக என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிளாக் கலர் டாப்பு, 200 ரூபாய்க்கு இந்த டாப் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். இதிலே நான் ஒயிட் கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். நல்லா தான் இருந்தது. பேண்ட்டும் மீஷோவில் முன்ன வாங்கினது தான். அது ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஃபேஸ் மேக்கப் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஹேர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். ஹேர் பேண்ட் போட்டு சும்மா அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே ஒரு ஜெல் போடுவேன். அந்த ஜெல் போட்டுட்டு அதுக்கடுத்து ரைசர் எப்பவும் போல் நார்மல் மேக்கப். இந்த வீடியோ வந்து நான் வந்து ப்ரைடு போடுறது தனியாக, நம்ம எப்படி போகிறோம் ரெடியாக போகிறது தனியாக தான் நான் எடுத்து போடணுன்னு நினச்சே இருந்தேன். ஆனால் வந்து அங்கே வீடியோஸே எனக்கு கிடைக்கல. மேக்கப் பண்ணுற வீடியோஸே கிடைக்காத ஒரு ரீசன்னால் மொத்தமாகவே போட்டுருவோம், 15 நிமிஷம் தான் மொத்த வீடியோவே வந்துச்சு, அதே போட்டலான்னு சொல்லிட்டு போட்டேன். அப்புறமா பாருங்கள், ஃபேண்ட் இவ்வளோ ஃபிட்டாக கரெக்டாக இருக்குல்ல. அது எப்படி, நான் வந்து ஒரு பெல்ட்டும் போடலை. பெல்ட்டும் போடாமல் எவ்வளோ ஃபிட்டாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் ட்ரிக் இருக்குது. அதுவும் ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வைரலாக அதுக்கு என்ன செய்கிறாங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு டைட்டாக இருக்கணும்னு அதுக்குன்னு ஒரு பட்டன் வாங்கிலாம் ஒட்டுறாங்க. அது பண்ணால் இதுவாக இருக்கணும். ஆனால் அதுவுமே வெளியே தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி அது ஃபிட்டாகவும் இருக்குன்னா அது ஒரு ட்ரிக்கு தான். அது வந்து நான் தனி வீடியோ போடுறேன், வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. அது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். அதை வந்து எப்படி சொல்கிறது, யூஸ் பண்ணிட்டு தானா. ஆனால் பேண்ட் வந்து நல்லா ஃபிட்டாக இதுவாக இருக்கும். நீங்கள் வேணால் என் பேண்ட் பாருங்கள், நல்லா ஃபிட்டாக இருக்கும். நான் பெல்ட் எதுவுமே போடல, லூஸாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அது எப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காஜல் போட்டுக்கிறேன். அப்புறமா லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக்கையே வந்து நான் எப்போவுமே மாமா இடத்துல தான் யூஸ் பண்ணுவேன். அதே வந்து கண்ணுக்கும் போட்டுப்பேன். ஐஷேடாவும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து காஜல் போட்டு அதுக்கடுத்து ஐலைனரு, மஸ்காரா போட்டேன்னு தான் நினைக்கிறேன். எப்போவுமே போட மாட்டேன். இந்த இதில் மஸ்காராவும் தான் போட்டிருக்கேன். அப்புறம்
நான் வந்து ரொம்ப ஜாலியாக போனேன், சீக்கிரமாக போயிடுவோம் அப்படிலாம் நினச்சி போனேன். எக்மோர்லேருந்து ட்ரெயின் இருக்குதுன்னாங்க ஸ்ட்ரைட்டாக அரக்கோணத்துக்கு. அங்கே போய் பார்த்தா ட்ரெயினே இல்லைன்ட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. நான் நல்லா கிளம்பி வீடியோஸ்லாம் எடுப்போம் போகும்போது, அப்படி இப்படின்னு ரொம்ப பில்டப்லாம் விட்டுட்டு போனேன். அங்கே நான் கிளம்புற இதுலேயே தெரியும். பார்த்தா நான் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டு இருந்தேன். இன்றைக்கி நிறையா வீடியோஸ் கிடைக்க போகுதுடா அப்படி இப்படின்லாம். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. இதுதான் உண்மை. அதுக்கடுத்து நான் எப்போவுமே மாய்ஸ்சரைசர் எப்போவுமே வந்து நான் வந்து வீட்டில் இருக்கிற போது மட்டும்தான் அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். இந்த மாய்ஸ்சரைசர் தான் கரெக்டாக இருக்கும் வெளியே போகும்போது. ஏன்னா ஆயில் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் எண்ணெய் வந்து வலியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே பாண்ட்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பவுடரே எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். லோ பட்ஜெட்டில் ஒரு மேக்கப் பண்ணணுன்னா எனக்கு இது பிடிக்கும் பாண்ட்ஸ் பவுடர். அந்த பாண்ட்ஸ் பவுடர் இதுக்கப்புறம் அப்ளை பண்ணி முடித்த பிறகு அப்புறமா வந்து கம்பல் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறேன். அந்த மாய்ஸ்சரைசர் காயக்குள்ளேயே நான் என்ன பண்ணுவேன்னா கம்பல் எடுத்துக்கிறேன். கம்பல் வந்து எது போடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கம்பல் ஒரு சிமிக்கி எடுத்துகிட்டு போடலாமான்னு பார்த்தேன். அப்புறமா ஒரு பிளாக் கலர் குட்டியாக ஒரு கம்பல் இருந்துச்சு, அதுதான் கரெக்டாக இருக்கும். அது போட்டுக்கிட்டேன். அது போட்டுட்டு பார்த்தா கம்பலில் எத்தனை பேருக்கு இந்த ஃபீல் இருக்குது, கம்பல் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கிடைக்காது, திருவாணி கிடைக்காமல் ரொம்ப நேரம் தேடிட்டு இருப்போம். இதில் இருக்கிறது அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்ருப்போம். நான் மட்டும் தான் இப்படி பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா வேறு திருவாணி போட்டாலும் செட்டாகவும் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதையே நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் டைம் ஆச்சு. அதனால நம்ம வந்து எங்கேயாவது போகணுன்னா தான் டைம் ஆகும். வீட்டில் இருக்கும் போது எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். எங்கேயாவது போகணும் கிளம்பும் போது தான் ரொம்ப வேஸ்ட்டாக நிறைய இதுக்கு டைம் போகும். எப்படியோ ஒரு வழியாக போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு அதுக்கடுத்து என்னன்றது காஞ்சிருச்சு. ஃபேஸ் காஞ்ச பிறகு சும்மா ஃபோர்ஸ்லாம் கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் லூஸ் மாதிரி. அதுக்கடுத்து வந்து பவுடரும் பாண்ட்ஸும் அதான் பப்பு சொல்லுவோமா, பப்பு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். பவுட்ரு யூஸ் பண்ண அப்புறம் நம்ம ட்ரெஸ்லலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ப்ராப்பராக தட்டிட்டு போங்க, இல்லை அசிங்கமாக இருக்கும் ரோட்டில் போகும்போது. கழுத்தில் ஒரு செயின் போட்டுக்கிட்டேன். எனக்கு செயின் வந்து இந்த செயின் கொஞ்சம் நெக்லேருந்து கீழே இறங்குன மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஊக்கு வச்சு கிட்டக்க இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன். அதான் கொஞ்சம் ஷர்ட்டுக்கு மேலே தெரிகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ நம்ம வந்து ப்ரைடுக்கு போகிறனால வந்து விரித்து போட்டாலும் அப்படிலாம் நல்லா இருக்காது. தூக்கியோ ஹை போனி டெயில் போடலான்னு சொல்லிட்டு ஹை போனி டெயில் போட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், வாட்ச் போட்டுக்கிட்டேன். வாட்ச் வந்து ரெட்டாக பிளாக்கான பிளாக் நல்லா இருந்துச்சு. ஃபாஸ்டாக்லேருந்து பிளாக் கலர் வாட்ச் போட்டு அப்புறமா வந்து எப்பவும் போல் நம்ம ஸ்ப்ரே அடிச்சுடுவோம். அதுக்கடுத்து ஹேரை வந்து போனி டெயில் போட்டுட்டேன். தூக்கி ஒரு போனி டெயில் போட்டு ப்ராப்பராக அந்த லப்பர் பேண்ட் தெரியாத மாதிரி கவர் பண்ணிடுவேன். எப்போவுமே கவர் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இதுதான் பண்ணேன். ஹேருக்கு இந்த மாதிரி போனி டெயில் போடும்போது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில, கீழே இருக்க முடியலாம் சிக்காயிடும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ என்னென்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வந்து என்ன ஆகுனா லப்பர் பேண்டுக்கிட்ட வந்து முடி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் அழகாக சீவிட்டு ஒரு கிளிப் வச்சு நல்லா குத்திடுங்க. ப்ராப்பராக குத்தி முடித்த பிறகு அவள் தான் கிளம்பிட்டேன். அதோட போகலாம். பாய், டாட்டா. டைம் வேறு ஆயிடுச்சு. போகலான்றதுக்கு முன்னாடி ஐயோ ஹேருக்கு சொன்னமேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கடுத்து சீரம் பண்ணிவிட்டு சீரம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நிறையாவே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெளியே தான் போகிறோம், ட்ரையாக தான் ஆகும் ஹேர், அந்த காற்று படப்பட. ஆனால் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சிக்கு எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வரும். முடி சிக்காகவும் ஆகாது, அசிங்கமாக ஆகாது. நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க இந்த ஹேரில் இருக்க எண்ணெயே இருக்காது, அவ்வளோ ட்ரை ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தா நான் வந்து போகும்போது ப்ரைடுக்கு வைக்கிறத வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பூ வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு பேர் வந்து ஜெப்சியோ ஏதோ, அந்த நேம் மறந்துட்டேன். அதை வந்து என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ராப்பராக அவங்க வந்து அவங்களுக்கு இந்த வேலைலாம் தெரியும், அதனால் அவங்க கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பஸ் போனோம். நான் எவ்வளோ ஷார்ட்டாக காட்டிட்டேன். இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா நான் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போனேன், நடக்கவே முடியல என்னால், அவ்வளோ டயர்டு. எத்தனை மணிக்கு போனோம், நாங்கள் காலைல 9 மணிக்கு கிளம்புனாங்க. காலைல 6 மணிக்கு கிளம்புனவங்க அங்கே 1 மணிக்கு தான் இருந்தோம். அப்போ பார்த்துக்கோங்க
பஸ்ஸு கிடைக்கல, ட்ரெயினும் கிடைக்கல, எதுவுமே இல்லாமல் அலைஞ்சு பஸ் மாறி 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 போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வரீங்க, நீங்கள் ஒரு 10 மணிக்கு கிளம்புனாலே இங்கே 1 மணிக்கு இருப்பீங்கன்னாங்க. நான் வந்து 6 மணிக்கே கிளம்பி 6-7 மணிக்கு இறங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீட்டிலேருந்து இறங்கி நாங்கள் போய் சேர்ந்தது 1-2 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். எப்படியோ போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்து அப்பா அவங்க சாப்பாடு வாங்கி வச்சுருந்தாங்க, அதை சாப்பிட்டோம். வெளியே நல்ல வேளை நாங்கள் வீட்டுக்கு போன பிறகு ஒரு இடத்துல போய் தனியாக சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சோம். அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே 100 ரூபா ஆட்டோ கொடுத்து தான் போனோம். இன்னும் நாங்கள் வெளியே போனால் திருப்பி 100 ரூபா வெளியே கொடுத்து போய் திருப்பி சாப்பிட்டுட்டு வந்திருக்கணும். அவங்களே வாங்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அப்புறமா வீட்டுக்கு போன பிறகு ரிங் லைட்லாம் வைக்கவே முடியல. அவங்க குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லாமல் அவன் நடந்துக்கிட்டே போய்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். அதனால் எதையுமே கீழே வைக்க முடியல. எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு மேக்கப் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா ப்ராப்பராக ஒரு பிளேஸ் இருக்கணும். ப்ராப்பராக நம்ம ப்ராடக்ட்டெல்லாம் நான் எங்கே போனாலுமே வந்து ப்ரைட் அட்டென்ட் பண்ணும்போது செட் பண்ணிடுவேன். வேணால் நான் அந்த கிளிப் மட்டும் தனியாக அவங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தனியாக எப்போவுமே வந்து செட் பண்ணிவிடுவேன். பார்த்தா இங்கே செட் பண்ணவும் என்னால் முடியலை. ஏன்னா அவங்க பையன் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வேறு எந்திரிச்சு போய்கிட்டே இருந்தாங்க. இதை எடுத்து கொடுக்குறேன், அதை எடுத்து கொடுக்குறேன், அவன் எல்லாம் அழுகுறான் அப்படின்ற மாதிரி. அவங்கள தப்புன்னு சொல்லலை, யாராவது இருந்திருக்கலாம் பார்க்க, யாருமே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன வேறு கொஞ்சம் இதை எடுத்து கொடுங்க, அவனை இங்கே கூப்பிட்டு வாங்க, அங்கே போகிறான் இங்கே போகிறான்னாங்க. லைட் கிட்ட கரண்ட்டுக்கிட்ட போயிட்டு இருந்தேன். என் பின்னாடி தான் லைட்டை வச்சுருந்தேன், ஹையில் கட்டில் மேலே தூக்கி வச்சுருந்தேன். போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு லைட்டையும் நான் அமுத்திட்டேன். எப்போவுமே நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நம்மளுக்கு நேராக தான் அவங்கள உட்கார வச்சு கரெக்டாக செய்யணும். இதுவும் எங்கள் சைடில் இருக்காங்க, என்னால் பண்ணவே முடியல. நான் பாருங்கள், இந்த பக்கம் போடுறதே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன். அப்போ நான் அந்த பக்கம் ஹேர் ஸ்டைல் நான் எப்படி பார்க்க முடியும்? ஒரு கண்ணாடி முன்னாடி தான் அவங்களை உட்கார வைக்கணும். கண்ணாடி முன்னாடி உட்கார வைக்கணும்னா சேரில் போட்டு உட்கார வச்சுருக்கணும். அவங்க பையன் எப்படி அப்படின்னு போகிறான்னு சொல்லிட்டு அதுவும் உட்கார வைக்க முடியல. இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் கரண்ட் வேறு போயிடுச்சு. கரண்ட்டு போனோடனே அவங்க வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்றாங்க, லைட்டும் இல்லைன்றாங்க. அப்புறமா அன்றைக்கி வேறு மழை வேறு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அடுத்த ட்ரெயினுக்கு வேறு டைம் ஆகுது. ஏன்னா நாங்கள் போய் சேர சாப்பிட எல்லாம் செஞ்சு 3-3:30 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி 3:30 ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கக்குள்ளேயே அவங்க போய் குளிச்சுட்டு வரேன், இது பண்ணுறது 4 ஆகிடுச்சு. அதுக்கடுத்து அவங்க பையனை மடியிலே தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஹேர் மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன்னு, அதுவும் எடுக்கக்கூடாது. நாங்கள் அவளை கேட்டு ஹேர் மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தா, சரின்னு பார்த்தா கரண்ட் வேறு போயிடுச்சு. அப்போ என் ஃபோனில் லைட்டை ஆன் பண்ணி ரிங் லைட்டை கீழே வச்சு அதுக்கடுத்து அதில் இது பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு பார்க்க வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கும், ஏன்னா கேமராவில் பக்கத்தில் டார்ச் இருக்கிறனால பக்கத்தில் தெரியும். எனக்கு பார்த்தா ரொம்ப ஒன்றுமே சுத்தமாக தெரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லப்பர் பேண்ட் வேறு. அவங்களுக்கு மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் தான் கேட்டிருந்தாங்க. முன்னாடி பஃப் வச்சுட்டு பின்னாடி ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி கேட்டிருந்தாங்க. பின்னாடி ஒரு மெஸ்ஸி பன் மாதிரி போடுங்க, இல்லை மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வெளியே ஏதோ ஆயிடுச்சு. என்ன தான் போய் பார்க்க சொல்கிறாங்க. அவங்க குழந்தைய வேறு மடியில் வச்சுட்டு இருந்தாங்க. நான் இது பண்ணுவேனா அது பண்ணுவேனான்னு இருந்துச்சு. ஏன் போயிட்டோம், தெரியாமல் மாட்டிக்கிட்டோமோ, ஒரு ஹெல்ப்புக்கு கூட ஆள் இல்லை. என் ஆள் வந்தாங்க, அவங்களே உள்ளே வர வேணாம், பாய்ஸ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ண, அவனும் பாவம் மழையில் நனைஞ்சிட்டு கீழே நின்றான் போல். எதுவுமே நான் ஃபோன் கூட அவனுக்கு அட்டென்ட் பண்ணி பேச முடியல. ஏன்னா எனக்கு மறு ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு 5:30 மணிக்கு ட்ரெயின். நான் 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 1.5 ஹவரில் நான் முடிக்கணும். முடிச்சு 1.5 ஹவரில் நான் 1 ஹவரில் முடித்தா தான் திருப்பி நான் அந்த பிளேஸ்க்கு போக முடியும். போய் ட்ரெயின் ஏறி ஓடி போய் ட்ரெயின் ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கு ட்ரெயின். அதனால பறக்க செஞ்சுட்டேன். வீடியோவும் எடுக்க முடியல. வீடியோ ஹேருக்கு வச்சா கேமரா என்னென்னா அந்த ரிங் லைட்டில் வரும்ல, தானாகவே திரும்பிடும். அது எப்படி சொல்கிறது தெரில, அந்த இடம் மட்டும் தானாகவே திரும்பியிருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ரொம்ப நேரம் தானாகவே ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு வீடியோவும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. அதுக்கடுத்து பார்த்தா அவங்க சரி ஃபேஸ் மேக்கப் ஹேர் வீடியோவே எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து ஃபேஸ் மேக்கப் ஃபேஸ் மேக்கப் வரும்போது அவங்க பையனை மடியில் வச்சுக்கிட்டாங்க. நான் எப்படி போடுறது, ஆட்டுறான், கை வச்சு ஆட்டுறான், மயிலாம் நம்ம எப்படி போடுறோம். ஒன்று இதாக ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி அழிச்சிட்டு தான் போடணும். கரெக்டாக ஒன்று அழிச்சிட்டு போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதையோடு நான்
எப்படியோ ப்ராக்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் வந்து சமாளித்து போட முடியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த ப்ரைடை அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். யாருக்குமே இப்படி கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள குத்தம் சொல்லலை. எப்படி சொல்கிறது, ஒரு ஆளாக தான் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், இந்தாங்க குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அவங்க மடியிலேயே வச்சுருக்கறனால என்னென்னா குழந்தை என்ன பண்ணணும்னு தெரியல, கையாட்டும் கண்ணாட்டும். அவங்களுக்குலாம் ஐ ஷேடோ போடும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தது. என்ன சொல்கிற, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும். ஒரு கையில் வந்து ஒரு குழந்தைய வச்சு, அதுவும் 1 வயசு குழந்தைய வச்சுருக்கும் போது அந்த குழந்தை என்னென்ன பண்ணுன்றது தெரியும். ஒரு ஃபோன் கொடுத்தாலும் பார்க்க தெரியாது அவங்களுக்கு. பால் டப்பா வச்சாலும் குடிக்க மாட்டாங்க. நம்ம கையில் வச்சுருக்கிறது தான் பிடுங்க நினைப்பாங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்றது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா என்னென்னா, வேகமாக கிளம்பிட்டு வந்துட்டேன். வெளியே வந்துட்டு வேகமாக டிக்கெட் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி போய், ட்ரெயின் எங்கேயோ இருக்குது, இதோட விட்டா 7 மணிக்கு தான் ட்ரெயின்றாங்க. இந்த ட்ரெயினில் தான் ஏறணும். அப்பா ட்ரெயினில் இருக்கவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. ட்ரெயின் எடுக்கிறவங்க ட்ரெயின் ஓட்டுறவங்க வெயிட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் வேகமாக ஓடி வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். செம்ம டயர்டாக அவங்க தூங்கிட்டாங்க. ட்ரெயின் காலியாக தான் இருந்துச்சு. நானும் தூங்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் இருக்கிறனால எல்லாத்தையும் அங்கங்கே வச்சுருந்தோம். தூக்கமும் வரல எனக்கு. அதை பார்க்குறதே கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே இருந்தேன். அவங்க 2 ஹவர்ஸ் கழிச்சு முடித்தாங்க. அப்படியே பேசிகிட்டே வந்துட்டோம். பெரிய போராட்டம். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். போகும்போது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, ட்ரெயின் இல்லைன்ட்டாங்க. ட்ரெயின் வந்து 12:30க்கு தான் ட்ரெயின் இருக்குன்ட்டாங்க. அன்றைக்கி ஏதோ ட்ராக்கை சரி பண்ணுறாங்களோ, அந்த ஒரு ரீசனால் ட்ரெயின் இல்லைன்னு சொன்னதுனால 1:00க்கு நாங்கள் 12:30க்கு நாங்கள் ஏறினோம்னா 4:00 தான் அங்கே போய் நிற்போமே. ரிசப்ஷனே அங்கே ஃபங்க்ஷனே வந்து 4 மணிக்கு. அப்போ நான் எப்படி அங்கே இருப்பேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம், வேகமாக இன்னொரு ட்ரெயின் ஏறி அங்கேருந்து அங்கே போனால் பஸ் இருக்கும், இல்லை ட்ரெயின் இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு ஏறணும். அங்கே போனால் ட்ரெயின் இல்லை. என்னென்னா ஊருக்கு போகிற வண்டி இருக்கும், அதில் ஏறிட்டிங்கன்னா அந்த ஸ்டாப் இறங்கிடலான்னா ஊருக்கு போகிற வண்டியே நிற்கல. அதுக்கடுத்து போய் பஸ்ஸில் போனால் பஸ் இப்போ தான் போச்சு, இன்னும் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் பஸ் வரும்ன்ட்டாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேருந்து இன்னொரு பஸ் போய் அப்படியே சுற்றி எப்படியோ போயிட்டோம். போகிற லாங் இது எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக ட்ரெயின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து போங்க. நாங்கள் ட்ரெயின் இருக்குன்னு தான் நினச்சோம். வர சார்ஜே அதிகமாகிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, வர சார்ஜ் அதிகமானது வந்து என்னோடய மிஸ்டேக் தான் சொல்ல முடியும். நான் ட்ரெயினை வந்து ஒழுங்காக எப்போவுமே மேப்பில் பார்த்துருப்பேன், பார்க்காம விட்டுட்டேன். எக்மோர்லேருந்து இருக்குன்னு சொல்லி தான் நினச்சேன். எப்போவுமே இருக்குமா, அன்றைக்கி சண்டே வேறு. அன்றைக்கி ட்ராக்கை சரி பண்ணுறனால தான் இல்லை. இதுதான் உண்மையான ரீசன். அதனால் எங்களுக்கு அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. அதனால் நடந்துச்சு. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நான் மேரேஜ் பண்ணிட்டு போகிறேன், மேக்கப் ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டு இருக்கேன், மேக்கப் வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணணும், நல்லாவும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பரு கொடுக்குறேன். ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.